ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு லிஸ்ட்டு ஒன்று நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாம்பிளாக எடுத்து பார்க்குறதுக்காக ஒரு லாஜிக் பிரிண்ட்டு ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டு ஒன்று 7 லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்லேருந்து முதல்ல 5 எலமெண்ட்டை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழே ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் I in range of 0, len of a. len of aங்கிறது அந்த லிஸ்ட்டோட லென்த்தை நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அதில் 8 எலமெண்ட் இருக்குது. அப்போ 8ன்னு கிடைக்கும். அப்போ 0 to 7 தான். 0th போர்ஷனில் 35 இருக்குது, ஃபஸ்ட்டு போர்ஷனில் 12 இருக்குது. அப்போ லாஸ்ட்டு போர்ஷன் 7th போர்ஷன் 98 இருக்குது. இப்போ நம்ம எப்போதுமே ரேஞ்சில் லென் ஆஃப் ஏன்னா கடைசி வரைக்கும், அதாவது 8ன்னு கொடுத்தா தான் 7 வரைக்கும் ஒர்க் ஆகும் பொசிஷனை பொறுத்தளவில். ஸோ ரேஞ்சில் எப்போதுமே ஒன்று நம்ம அடிஷ்னலாக கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவில் நம்ம இப்போ ரேஞ்ச் வந்து 5 less than 5 ஃபார் லூப்புக்குள்ளே 5 less than 5 இருந்ததுன்னா பிரிண்ட் a of iன்னு கொடுத்துருக்கோம். ஃபார் லூப்பில் ஐயில் வந்து 0 to len of a. len of a len of a -1 வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போ ஒவ்வொரு I less than 5 செக் பண்ணிவிட்டு, ஐங்கிறது பொசிஷனை செக் பண்ணுறோம். I less than 5 இருந்ததுன்னா அப்போ I எதில் ஆரம்பிக்குது, 0ல் ஆரம்பிக்குது. 0 to 4 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணிவிடும். இல்லைன்னா பிரேக்கு. அப்போ 0 to 4 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை ப்ரிண்ட் பண்ணோம். அதுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் ஆகிடும். பிரேக்குனா அதுக்கப்புறம் அந்த ஃபார் லூப்பு டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஃபார் லூப்பு எது வரைக்கும் ஒர்க் ஆகும்னா 0 to 4th எலமெண்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். அந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு லூப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம ஈவன் எலமெண்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பார்க்குறோம். அதுக்கு நம்ம கண்டிப்பாக பிரேக் யூஸ் பண்ண முடியாது. அது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ அதே ஃபார் லூப்பு யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் எடுத்து ஆக்சஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்குறோம். அதான் a of i % 2 = 0. a of iங்கிறது எலமெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அந்த எலமெண்ட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் a of i. இல்லைனா கண்டினியூ அப்படின்னு சொன்னால் அப்போ ஈவன் எலமெண்ட்ஸை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணோம். ஆட் எலமெண்ட்ஸ் வந்தால் கண்டினியூ ஆகிடும். அப்போ இது வந்து எல்ஸ் கண்டினியூ கொடுத்ததுனால அது ஆட் எலமெண்ட்ஸ் வந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிவிடும். அப்போ கண்டினியூங்கிறது ஸ்கிப் த கரண்ட் ஐட்ரேஷன் ஃபோர்ஸ் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிப் த கரண்ட் ஒன் அண்டு ஃபோர்ஸ் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கரண்ட் ஐட்ரேஷனாக ரொட்டேஷன்ஸ். ஒரு ஃபார் லூப்புன்னு சொன்னாலே கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். அதில் கரண்ட் ரொட்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷன் போகலாம். இதே மாதிரி நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். பாஸை யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதே அவுட்புட்டே வருது. அப்படின்னா நம்மளுக்கு அப்போ கண்டினியூவும் பாஸும் ஒரே மாதிரியா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணுது. பாஸுங்கிறத நம்ம ஒரு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட் எக்ஸிக்யூஷனை ஐட்ரேஷன் லெவலில் ஐடியல் ஸ்டேட்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும். இது மெயின்டைன்ஸ் ஐடியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் பாஸ்ன்னு சொன்னாலே. அப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னா கரண்ட் ஐட்ரேஷனை விட்டுட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போக சொல்கிறோம். அப்போ ரெண்டும் ஒன்றா நம்மளுக்கு ஒரு டவுட்டு வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஐடியாவை மாற்றி செஞ்சு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் a of i % 2 = 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறோம். அப்போ எல்ஸ் பார்ட்டு பாஸு அப்படின்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, எல்ஸ் பார்ட்டு கண்டினியூன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை நம்ம எடுத்து விட்டுற போகிறோம். எடுத்து விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம ஐடியாவை சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவும் பாஸும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லை வேறு மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் கொடுக்க போகிறோம். இப்போ கொடுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி அவுட்புட் காட்டுது. அப்போ இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட்டு. அப்போ கண்டினியூ பாஸும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இஃப் a of i % 2 = 0 கூட கண்டினியூ கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். பிரிண்ட் a of iன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ a of i அதாவது 2ஆல் டிவைட் பண்ணக்கூடிய a of iனா எலமெண்ட்டு அரேல லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்குறோம். இப்படி ரிமைண்டர் 0 வந்ததுன்னா கண்டினியூன்னு கொடுத்துறோம். அப்படின்னா எந்த ஈவன் எலமெண்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணாது. அப்போ எதெல்லாம் வந்து ஈவன் எலமெண்ட்ஸோ அது எதையுமே நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அப்போ கண்டினியூ ஆகிடுது. அடுத்தது நம்ம பிரிண்ட் a of iன்னு கொடுத்துருக்கோம்.
அப்போ அந்த இடத்துல ஒன்று எலமெண்ட் நம்ம காட்ட முடியாது. ஸோ பிரிண்ட் ஏ ஆஃப் ஐங்கிறது எந்த எலமெண்ட்டையும் காட்டாது. அப்போ கண்டினியூங்கிறது அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடும். அப்போ ஆட் எலமெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் ஆட் எலமெண்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணாது, ஈவன் எலமெண்ட்ஸையும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணாது. அதே நான் பாஸ் கொடுத்து பார்க்குறேன். பாஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ஈவன் எலமெண்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணுது. பாஸ்னால் கொஞ்சம் ஐடியலாக இருந்துட்டு திரும்ப ஒர்க் ஆகும்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னால் அப்போ ஈவன் எலமெண்ட்ஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடுது. பாஸ் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகலை, கரண்ட் எக்ஸிக்யூஷன் ஐடியல் ஸ்டேட்டில் வச்சுட்டு அடுத்து திரும்ப அந்த ஏ ஆஃப் அந்த ஈவன் எலமெண்ட் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிடுது. பாஸ் ஈவன் எலமெண்ட்டை டிஸ்ப்ளே பண்ண அலோவ் பண்ணுது, ஆனால் கண்டினியூ ஈவன் எலமெண்ட்டை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடுது. அதனால் இந்த டிஃப்ரென்ஸும் புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.